அப்படியே போக போக இருட்டாயிடுச்சு. இருட்டாயிட்ட பிறகு எனக்கு எங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற பிளாட்ல தேவையில்லாத செடி எல்லாம் தான் இருக்கும். அந்த செடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வித பயம். அது ஒரு உருவமா தெரியுது. அதுவும் இல்லாம இலந்தப்பழம் செடி ரொம்ப ஹைட்டா இருக்கும். இந்த தெரு விளக்கு வெளிச்சம் அந்த செடி மேல பட்டா அது இன்னொரு உருவமா தெரியும். பார்க்கவே பயமா இருந்துச்சு. ஐயோ! என்னடா இது இப்படி இருக்கு? அந்த செடிங்களுக்கு கீழே சலசலன்னு ஒரு சவுண்ட் வரும். ஐயோ! இது பாம்பா இருக்குமா? நம்மள கடிச்சிடுமா? இல்ல எலி ஓடி வந்து இப்படி ஓடிடுமா? பேசாம நம்ம கால் எடுத்து மேல வச்சுக்கலாமா? கால் எடுத்து மேல வச்சுட்டோம்னா, அப்போ நம்ம கால் மேல எதுவும் பாம்போ, இல்ல எலியோ ஏறாது. ஆனா எனக்கு அந்த செடிங்களெல்லாம் பார்க்கவும் பயமா இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால தூக்கி மேல வச்சேன். மெதுவா கால தூக்கி வச்சுட்டு வீட்டை திரும்பி பார்த்தா வீடே இருட்டா இருக்கு. ஐயையோ! அம்மா லைட் எல்லாம் போடாத போயிட்டுருக்காங்க. நானும் கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கால மறுபடியும் கீழ எடுத்து வச்சுட்டேன். வருவாங்க வருவாங்கன்னு பார்த்து பார்த்து கடைசியா ரொம்ப இருட்டுன பிறகு வந்தாங்க. எங்க வீட்டு தெருவிளக்கு எரிய அந்த இடத்துல, அதாவது பக்கத்து வீட்டு அக்கா வீட்டு எதிர்க்க தான் தெருவிளக்கு இருக்கு. அந்த இடத்துல வரும்பொழுதே எங்க அம்மா கேட்டாங்க, ஏம்மா இவ்வளோ நேரம் இருட்டுலயேவாம்மா உட்காந்துங்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அப்படின்ட்டு சொன்னதும் எங்க அப்பா திட்டினாங்க, ஏன் அவனுக்குதான் ஃபோன் பண்ணி வர வைக்க வேண்டியது தானே, ஊமையாட்டம் இருக்கிற, பக்கத்துல கொடுத்தாலும் ஃபோன் வச்சுட்டு போயிருமா அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு வலது பக்கமா ஃபோன் இருக்குது, என்னால ஃபோனும் அழுத்த முடியாது, நான் கால் மடக்கி உட்கார்ந்தாதான் என்னால ஃபோனும் அழுத்தி பேச முடியும். அதுவும் இல்லாம ஏற்கனவே நமக்கு அவங்க வீட்டுல சண்டை ஆயிடுச்சு, பிரச்சனையா இருக்கு. இப்ப நான் ஃபோன் பண்ணி அது ஏதாச்சும் பிரச்சனை ஆகும், அதனாலதான் நான் பண்ணல அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதன் பிறகு எங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா என்ன அம்மா ஃபர்ஸ்ட் நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டோம், நீ அதுக்கப்புறம் மூட்டை ஏறிக்கோ, இப்போதைக்கு சைக்கிள் வச்சுட்டு அப்படியே இரு அப்படின்னு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், அம்மா போன் எடுத்துன்னு போய் முதல்ல வச்சுட்டு வந்துடுறேன். அப்ப அம்மா போனை எடுத்து ஓரமா தள்ளி விட்டாங்கம்மா, உள்ள வச்சேன். அதுக்கு உடனே எங்க அப்பா என்ன திட்டினாங்க, போனு எந்த நேரமும் போன் பக்கத்திலேயே வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னதும், நீ வாங்கி கொடுத்ததுக்கு திட்டின்னு இல்லையா அப்படின்னு.